மாடு கன்றுக்குட்டி போட்டதும் முதல்ல வர பாலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணி கொடுப்பாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஆனால் அதே பால் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே கிடைக்காது. எப்போயாச்சும் தான் ஒரு வாட்டி கிடைக்கும். நம்மளுக்கு எப்போ வேணும்னு நினைக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம மாட்டுக்காரங்கிட்ட சொல்லி வைப்போம். ஆனால் அது ரொம்ப ரேர் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது. பட் நம்ம கடையில் கிடைக்கிற பாலில் இதே சேம் ரெசிப்பியை பண்ணலாம். நல்லா பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 கப் பால், காய்ச்சிய பால் எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் காய்ச்சிய பால் எடுத்துக்கோங்க. கொழுப்பு சத்து நிறைந்த பாலாக இருக்கணும். கடையில் வாங்கும் போதும் ஃபுல் ஃபேட் மில்க்குன்னு சொல்லி வாங்கிடுங்க. 1 கப் புளிப்பில்லாத தயிர், நல்ல கட்டியான தயிராக இருக்கிறத எடுத்துக்கோங்க. 1/2 கப் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. சர்க்கரை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3/4 கப் சர்க்கரை கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து மிக்ஸி ஜாரில் எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல், உங்களுக்கு விருப்பப்பட்ட பவுலில், எந்த ஷேப்பில் உள்ள பவுலில் வேணால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. எந்த பவுல் எடுத்தாலும் அது கூட கொஞ்சமாக நெய் தடவி அதுக்கப்புறமா ஊற்றுங்க. குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் அந்த ஸ்டாண்டை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம அந்த கிண்ணம் முழுகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். அது குக்கராக இருந்தாலும் ஓகே தான். அகலமான பாத்திரத்தில் நம்ம வைக்கிற அந்த பால் ஊற்றிருக்க பாத்திரம் கரெக்டாக உள்ளே வைக்கறணும். அந்த மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சூடாக இருக்கும் போது எடுக்கும் போதுமோ கரெக்டாக இருக்கும். உள்ளே ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே குக்கர் மூடி போட்டுருங்க. குக்கர் மூடியில் விசில்லாம் எதுவும் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 35 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. 35 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா ஆறி இருக்கணும். ஆறுனதுக்கப்புறமா தான் நீங்கள் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க. நல்லா கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த பாத்திரம் தொடும் போது உங்களுக்கு சூடே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் அப்படியே ஒரு பிளேட்டில் நீங்கள் கவுத்திட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஷேப் கிண்ணம் எடுக்கிறீங்களோ அந்த ஷேப்லேயே உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். ஃபைனலாக பிஸ்தா பவுட்ரு போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மேலே கார்னிஷ்க்கு நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்புன்னு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா சில்லுன்னு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி சாப்பிடும் போதும் மாடு கன்றுக்குட்டி போட்டால் என்ன டேஸ்ட்டு கிடைக்குமோ அந்த பாலில் செஞ்ச மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வழக்கம் போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க.